சிவகுரு சொற்பொழிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தண்டி அடிகளார் அவர்களுடைய குரு பூஜை தினம். நம்ம ஞாயிறு வரிசைகளில் வரிசையாக பார்த்துட்டே இருக்கோம். இந்த மாதம் பங்குனி மாதத்தில் சதய நட்சத்திரத்தில் அவர் இறைவனோட இரண்டரை கலந்த நாள். அவர் திருவாரூரில் அவதாரம் பண்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு சொல்கிறார். திருவாரூரை பற்றி பெருமை சொல்லும் பொழுது பிறக்க முக்தி திருவாரூர் அப்படின்னு சொல்லுவோம். திருவாரூர் பிறந்தாருக்கும் எல்லாருக்கும் அடியேர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடப்பட்ட ஸ்தலம் திருவாரூர். திருவாரூர்ல தியாகராச பெருமான டெய்லியும் போய் வழிபடுறார். அவரை மற்றொரு வரிகளாலையும் தண்டி அடிகளார குறிப்பிடுறார். நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் அப்படின்னு. நாட்டமிகு அப்படிங்கிற வரி எதை சொல்லுது அப்படின்னா, கண்ணு தெரியாத அப்படின்ற ஒரு வார்த்தையை புலப்படுது. கண்ணு தெரியாதவர் தான் அவர் பிறவிலே பிறவி கொடுறார். ஆனா நாட்டமிகுன்ற சொல் கண்ணு தெரியாத அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா கண்ணு தெரிகிற, நன்றாக தெரிகிற அப்படின்ற வார்த்தையை புலப்படுது. ஏன் அவர் கண்ணு தெரியாத பிறவி குருடர் கண்ணு தெரிந்தவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுகிறார், தினமும் இறைவனை போய் போறாரு, பாடுறாரு, புகழ்றாரு. திரும்ப தினமும் அவருக்கு சிவபூஜை பண்றதா வேலையா இருக்கும். தினமும் ஆரூர் போறாரு, இறைவனை பாடுறாரு. ஆனா அவருக்கு இறைவன் எப்படி இருப்பாரு என்று தெரியாது. மற்றவர் சொல்லுகிற உருவகத்தை வச்சு இறைவனை தன்னோட மனசுல உருவகம் பண்ணி வழிபடுறார். இருந்தாலும் ஒரு முறை அவர் என்ன பண்ணுகிறாருன்னா, அங்க இருக்க திருவாரூர்ல இருக்க மேற்குல இருக்க அந்த குளத்தை தூர்வாரணும்னு நினைக்கிறார். கண்ணு தெரியாதவர் தான், இருந்தாலும் தூர்வாரணும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுகிறார், குளத்தின் நடுவுல ஒரு கம்பையும் குளத்தின் கரையில ஒரு கம்பையும் நட்டு அந்த கம்புல கயிறை இணைச்சு கைத்தை பிடிச்சிக்கிட்டே தடவி 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 அங்க இருக்க குளத்துல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த மண்ணெல்லாம் எடுத்து வெளியே கொட்டி அந்த தூர்வாரும் பணியை அவர் மேற்கொள்கிறார். இதனாலும் இவர் இப்படியெல்லாம் பணி செய்தும் கூட இவர் சமணர்களால கேலி கிண்டலுக்கு ஆட்படுகிறார். அதனால உங்க இறைவன் என்ன உனக்கு கண்ணு தான் கொடுத்துட்டாரு, கண்ணு கொடுக்காத இறைவனுக்கு இவ்வளவு பணி செய்யறியே அப்படின்னு அவர் கேலி கிண்டல் செய்யறத, நாளைக்கு என் இறைவன் எனக்கு கண்ணு தருவார் என்று சொல்லி இறைவன் கனவில் காட்சி கொடுத்து கண்ணும் கொடுத்து சமணர்களை வென்று திரும்ப இறைவனோட இறைவனா இரண்டரை கலந்தார். அந்த கலந்த தினம்தான் பங்குனி மாதம் சதய நட்சத்திரம். அவர் இறைவன்கிட்ட டெய்லியும் போய் வழிபடும் போது ஒரு விஷயத்த தான் சொல்லுவார், எனக்கு கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு இத்தனை விஷயங்களை கொடுத்துருக்க அப்படின்ற ஒரு நன்றியை இறைவனுக்கு தினமும் செலுத்துவார். நம்ம இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் கண் காது செவி என அனைத்தும் இறைவன் கொடுத்திருந்தும் கூட இறைவனுக்கு எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கல அப்படின்னு இறைவனை வேண்டுதல் வைக்கிறோம். முதல்ல இறைவனுக்கு நமக்கு கொடுத்த விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்லுகிற பழக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் தண்டி அடிகளார். ஆக நம்ம இறைவனுக்கு எந்த விஷயங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நமக்கு இப்பொழுதுக்கு கொடுத்த வாழ்வு, எத்தனையோ பேர் வாழ முடியாத வாழ்வை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நன்றியை இறைவனுக்கு தெரிவிக்கணும். இது தண்டி அடிகளார் அவர்களுடைய வாயிலாக. இன்றைக்கு அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மகா சிவராத்திரி, மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் கூட. நன்றி.